தன் தாயின் வீட்டுல போய் எல்லாத்தையும் சொல்றா. ஒன்ன கூட விடாம, இப்படி ஒரு மனுஷனை பார்த்தேன், இப்படி என்னோட பேசினாரு, இந்த காரியத்தை சொன்னாரு. சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் அவங்க அண்ணன் ஓடுறான் அவர்கிட்ட. ஆமே, நீங்க பைபிளை நல்லா படிச்சு பாருங்க. அடுத்த நிமிஷம் அவ சொன்னதை எல்லாத்தையும் அண்ணன் கேட்டுட்டு, என்ன வாலிப பிள்ளையா இருக்காளே, ஆமே, கன்னி பெண்ணா இருக்காளே, அவளை சரியான இடத்துக்கு கொடுக்கணுமே. ஆமே, ஆகவே நான் சொல்லுகிறேன், ஒரு அண்ணன் தங்கை ஒரு குடும்பத்துல இருக்குன்னா அண்ணன் அப்பனுக்கு சமம் என்பதை மறந்து போக கூடாது. அல்லேலூயா. என் தம்பி உட்கார்ந்துருக்கான் பாருங்க, அடிக்கடி நான் உன்கிட்ட சொல்வேன், நீ என் தகப்பனுக்கு சமம்டா, நீ சொல்றத நான் கேட்கணும். ஆமே, எங்க ஐயா கிட்ட சொல்லுவோம், நீங்க எங்க குடும்பத்துக்கு தகப்பன் ஐயா, நீங்க சொல்றத நாங்க கேட்கணும். ஆமே, தேவ பிள்ளையே, இன்னைக்கு எத்தனை காரியங்கள் நடக்கிறது. ஆமே, அண்ணனே லவ் லெட்டர் கொண்டே கொடுத்தானே, எப்படிங்க உருப்பிடும் குடும்பம். ஆமே, வருத்தத்தோடு சொல்லுகிறேன். ஆமே, ஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டிய விஷயம். நான் ஏன் இவ்வளவு இதா சொல்றேன்னா, காலம் கடந்து நீங்க அழுதுட்டு இருக்க கூடாதுங்க. ஆண்டவரை தெரிஞ்சும் அழக்கூடாது, வேதத்தை தெரிந்தும் அழக்கூடாது, ஒழுக்கத்தை தெரிந்தும் அழக்கூடாது. ஆமே, இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க பெற்றோர்களை ஏமாற்றுறாங்க. ஆமே, சாதிச்சிட்டோம்னு நினைக்கிறாங்க. இல்ல, அது சாதனை. ஆமே, வாழ்க்கையில கண்ணீர் வடிக்கும் போதுதான் தெரியும். ஆமே, தேவ பிள்ளை, ஏனோ ஆவியானவர் இதை சொல்லுகிறார். என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்றோமோ, என்ன காரியத்தை நம்ம யோசிக்கிறோமோ, மறக்காம தாய்கிட்ட வந்து சொல்லுங்க. உங்களுக்கும் நான் சொல்லுகிறேன், நீங்கள் அனுபவிக்கிற கஷ்டங்களை, அனுபவிக்கிற போராட்டங்களை தாய் வீடாகிய சபையிலே சொல்ல மறுக்காதீர்கள். கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி